கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தூர தேசத்தில், தூர இடங்களில், வீடுகளில் இருந்து யூடியூப்பில் பார்க்குற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாழ்த்தப்பட்டவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தாழ்ந்து போன ஜனங்களை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், பட்டுப்போன வாழ்க்கை எங்க திரும்பினாலும் பட்டு போய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது இந்த ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? பட்டுப்போன வாழ்க்கைய தேவன் செழிப்பாக மாற்றப் போகிறார். ஒருவேளை காய்ந்து போய்விட்டதே, வாழ்க்கை வறண்டு போய்விட்டதே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. தகப்பனே, பட்டுப்போனனுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீர் துளிர்க்க பண்ணும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் வாய்க்குரைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை செய்ய நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக தேவனுடைய வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனத்திலே ஒரு சபையை குறித்து சொல்லுகிறார். ஒரு சபையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு வர்ஷிப் லீடர் இருப்பாங்க, ஒரு பாஸ்டர் இருப்பாங்க, லைட்டிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, கிளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, சவுண்ட் சிஸ்டம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்வார்கள். பிலீவர்ஸ் வருகிறார்கள், விசுவாசிகள் வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். இந்த சரீரத்தில் இருக்கிற தலைக்கு ஒரு வேலை இருக்கிறது, மூக்குக்கு ஒரு வேலை இருக்குது, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த மூக்குக்கு இருக்கிற வேலையை கண்ணு பார்க்க முடியாது, கண்களுக்கு இருக்கிற வேலையை மூக்கு பார்க்க முடியாது. கண்ணை வச்சு ஒரு ஸ்மெல்ல நம்ம மணக்க வேண்டுமானால் மணக்க முடியுமா? முடியாது. மூக்கை வைத்து ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், ஒரு அழகை ரசிக்க வேண்டும் என்று நினைத்தால் ரசிக்க முடியுமா? ரசிக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சரீரமாக இருக்கிறது. சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபை என்கிற வார்த்தை, சர்ச் என்பது மூல பாஷையிலே கிரேக்க மொழியில எக்லேசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எக்லேசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லேசியா என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு நாம் பலரை அழைக்கிறோம். சபைக்கு வாங்க, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுத்து தேவனுடைய வருகையில அந்த ராஜாவோடு கூட அந்த பந்தியில நாம் கடந்து போக வேண்டும், அதற்காக ஆயத்தப்படுங்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள். சபை என்றால் அர்த்தம் those who are called என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை தேவன் சபை என்று சொல்லுகிறார். அப்படின்னா நீங்களும் நானும் தான் சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நல்ல பில்டிங் அல்லது பெரிய பெரிய
காரியங்களை ஆண்டவர் சபை என்று சொல்லவில்லை. யாரை தேவன் அழைத்திருக்கிறாரோ, யாரு தேவனுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எந்த மனிதருக்குள்ளே தேவன் அசைவாடுகிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சபை என்று சொல்லுகிறார். நாட்களில் சபைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது சில நேரம் பயங்கர வேதனைகளாக இருக்கிறது. நான் இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதனுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையை, தேவன் எனக்குள்ள போட்ட ஒரு பாரத்தை உங்கள் மத்தியில் சபையின் எச்சரிப்புக்காக, ஒரு சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். 2 காரியங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராயிலும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ. இந்த சபையில முன்னாடி நிற்கிற பாஸ்டரை தான் நீங்க தலைவர் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் எப்படிதான் தேவனுடைய சபையாக இருக்கிறீர்கள். இங்க உயர்வும் இல்லை, இங்க தாழ்வும் இல்லை, எல்லாருமே ஒரே லெவல்ல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா முதல்ல ஒரு வசனத்தை கேட்டோம். ஒவ்வொரு அவயங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். எல்லா ஆண்டவர் பைபிள் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே தான் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலே உனக்கு ஐயோ. இன்னைக்கு சபைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐயோ. ஊழியக்காரனாக என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஐயோ. விசுவாசிகளாக உங்களை பார்த்து, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ. ஜாக்கிரதையாக இரு. எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு மத்தியில் ஆண்டவர் வீசிக்கொண்டிருக்கிறார். 2 காரியங்கள் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலத்த கரமும் கடூர முகமாய் அவைகளை ஆண்டீர்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களில் சில சபைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் எங்களுக்கு ஆறுதலாக சபைகள் இல்லை. சபை என்பது நான் சொன்னது போல கூடாரத்தின் கீழே இருக்கிற சபை அல்ல. நீங்களும் தேவனுடைய சபைதான். ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே தேவன் அசைவாடுவாரே ஆனால் நீங்கள் ஒரு சபை. அப்படிப்பட்ட சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஐயோ. ஏன் ஆண்டவர் இந்த சத்தத்தை கொடுக்கிறார் தெரியுமா? உடைக்கப்பட்டவனுக்கு நீங்கள் ஆறுதலாக இல்ல. விசுவாசிகளாக இல்லாமல் ஒருவனுடைய குறைகளை கேட்டால், ஒருவன் ஒரு தவறை செய்துவிட்டால் அதை சொல்லி காட்டி காட்டி காட்டி, நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படி வாழ்ந்தவள் தானே, நீ அப்படி வாழ்ந்தவன் தானே, உன்னை குத்தி காட்டுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் காயத்தோடு கடந்து வருவாரே ஆனால், பிரச்சனையோடு சபைக்குள்ள கடந்து வருவாரே ஆனால், போராட்டங்களோடு கடந்து வருவானே ஆனால், சபையானது, விசுவாசியானது, இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மருந்தாக மாற வேண்டும். பிரச்சனையோடு வர்றாங்களா, கண்ணீரோடு வர்றாங்களா, அவங்களுடைய
துன்பத்திற்கு நீங்கள் ஆறுதலை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஐயோ என்று சொல்லுகிறார்? துரத்தப்பட்டவன அப்படியே போயிரு. இன்னைக்கு சில சபைகள்ல ஒதுக்கி வைக்கிறார்கள். கடந்த வாரத்துல என்னுடைய நண்பனை நான் சந்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. பல வருடங்கள் கழித்து என்னுடைய பள்ளிக்கூடத்திலே நான் படித்த என்னுடைய ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். 3 தலைமுறையாக ஒரு சபையில நிரந்தரமான விசுவாசி, அசைக்க முடியாத விசுவாசி. நாங்கள் சின்ன வயசுல சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று இருக்கிறோம். அப்பொழுது நகைச்சுவையாக நிறைய காரியங்கள் நாங்கள் பேசி இருக்கிறோம். அப்பொழுது நான் அவனிடத்தில் ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன வயதில் அவனுடைய சபையை அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். என்ன சொன்னாலும் அவங்க சபையை பயங்கரமா உயர்த்தி பேசி கொண்டே இருப்பான். கடந்த வாரத்தில் என்னை பார்க்கும் பொழுது அவன் கண்ணீரோடு என்னை பார்த்து சொன்னான், எபி, சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெண்ணை விரும்பினேன். அவள் எங்களுடைய சபையில் உள்ளவள் அல்ல, வேறு சபையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பெண் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழியே இல்லை, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எங்க பாஸ்டர் இடத்துல நான் வந்து கேட்டேன், ஐயா, நான் இப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், இப்படி இந்த மகளை நான் விரும்புகிறேன், அதனால இந்த காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த பிரதர், அந்த பாஸ்டர் அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார், அவள் எங்கு உள்ளவள், அந்த குடும்பம் எந்த சபைக்கு போகிறார்கள்? உடனே இவன் சொல்லியிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு, நாகர்கோவில் இருக்கிற நல்ல ஒரு திருச்சபைக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். உடனே அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, அப்படியானால் நாங்கள் திருமணத்திற்கு நாங்கள் வருவதில்லை, திருமணத்துக்கு வருவதில்லை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சில மாதங்களுக்கு நீ மாத்திரமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய பெற்றோரும் நீங்கள் திருவிருந்து எடுக்கக்கூடாது, உங்களுக்கு அதில் பங்கு இல்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவன் கண்ணீரோடு இடத்துல சொன்னது என்ன தெரியுமா? இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் இப்படிப்பட்ட ஆராதனைக்கு நான் சென்றிருக்க மாட்டேனே. இதுதான் தேவனுடைய ஆராதனையா? இதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனையா என்று என்னை பார்த்து கேட்டான். நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள், ஊழியங்கள் உன்னை ஒதுக்கி வைக்கும், சபை உன்னை துரத்தி விடலாம், ஆனால் தேவன் உன்னை துரத்த மாட்டார். அவனை பார்த்து சொல்லிட்டு வந்தேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உனக்கு ஐயோ, காரணம் என்ன தெரியுமா? மனிதனை ஒதுக்கி வைப்பதற்கு, தள்ளப்பட்டவனை தள்ளி வைப்பதற்கு உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை, உனக்கு ஆண்டவர் சக்தியை கொடுக்கவில்லை. சபை என்பது என்ன தெரியுமா? துரத்தப்பட்டவனை சபைக்கு கொண்டு வருவதுதான், தேவனுடைய அன்பை சொல்லுவதுதான், தேவனுடைய ரட்சிப்பை கொடுப்பதுதான் ஒரு உண்மையான சபை. இன்னைக்கு சபை என்று வேஷம் போட்டுக்கொண்டு அவர்கள் அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அரசாங்கத்தில் கூட இப்படிப்பட்ட பாலிடிக்ஸை பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட கேடு கட்ட ஒரு அனுபவத்தை பார்க்க முடியாது. ஆனா சபைகளுக்குள்ள இன்னைக்கு மனிதர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். மனிதர்களுக்கு அவங்க சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிட்டியா, திருவிருந்து எடுக்க கூடாது, தப்பு பண்ணிட்டியா, அடுத்த 6 மாசத்துக்கு உனக்கு சபைகள்ல பொறுப்பை தூக்கி தூர எறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அந்த என்னுடைய நண்பன் சொன்ன உடனே எனக்கு ஒரு இருதயத்துல சொன்ன, ஆண்டவர் என்னோடு பேசின வசனம் இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, துரத்தப்பட்டவனுக்கு ஆறுதலை கொடுக்கிற இடம் தான் சபை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த குமாரன் ரொம்ப நல்லவன். மூத்த குமாரன் அந்த தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் ஒரு பாவமும் செய்யல, தேவனுக்கு விருப்பப்படாத எந்த வழியிலும் அவன் நடக்கல. அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா 2வது குமாரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா?
அந்த அப்பாவுக்கு ஆப்போசிட்டா வாழ்றவன். இன்னைக்கு கொஞ்சம் ஊழியக்காரர்களுக்கு நீங்க எதிர்த்து பேசி பாருங்க, நீ சர்ச்சை விட்டு வெளியே போ அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் ஊழியக்காரனுக்கு எதிர்த்து பேசி பாருங்க, நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்துட்டு 4-10 சாபத்தை போட்டு அனுப்பி வைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதான் ஊழியக்காரனுடைய வேலை. இன்னைக்கு என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நீங்கள் என்ன சொன்னாலும், ஆண்டவர்களே, ஆண்டவரே இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆண்டவரே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கும் இதே வேலை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் உங்களை பார்த்து சாபத்தை போடுறாங்களா, மோசமான காரியத்தை பேசுறாங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும். 2வது குமாரன் ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவன். நண்பர்களோடு கூட சேர்ந்து அப்பா கிட்ட வந்து கேட்கிறான், அப்பா எனக்குள்ள பகுதியே நீங்க எனக்கு பிரிச்சு கொடுக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு போக போகிறேன், நான் என்னுடைய நண்பர்களோடு கூட சந்தோஷமாக நாட்களை கழிக்க போகிறேன் என்று கடந்து போகிறான். அவங்க அப்பாவும் பார்க்கிறாரு, கஷ்டத்தோட கஷ்டமா கண்ணீர் விட்டு அவனுக்குள்ள காரியங்களை பிரித்து கொடுத்து விட்டார். இப்பொழுது தன் நண்பர்களோடு கூட கடந்து போகிறான். எல்லாருக்கும் சின்ன வயசுல இந்த காரியங்களை நாம் படித்திருப்போம். ஆடம்பரமாக தன்னுடைய காசு தீந்து போகிற அளவுக்கு, கஜானா காலியாகிற அளவுக்கு, மணிப்பேசல 1 பைசா இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு குடித்து வெறித்து நண்பர்களோடு கூட தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமாக கழிக்கிறான். இப்போ ஒரு காசும் இல்லை. கடைசியில் பார்த்தா பன்றிக்கு சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். தள்ளப்பட்டவன் தான், நொறுக்கப்பட்டவன் தான். அப்பாவிடத்துல ஓடி வரணும்னு யோசிக்கிறான், அப்பாவிடத்துல வருகிறான். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சபைகள்ல இப்படி ஒரு ஆள் பாவம் செய்து கொண்டு வந்தால் அவர்கள் காட்டி கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபையை விட்டு துரத்தி வைக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்க பிரியமானவர்களே. இதை கேட்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம், சபை விசுவாசிகளாக இருக்கலாம், அங்கத்தினர்களாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், வர்ஷிப் லீடராக இருக்கலாம். யாரு உங்க வாழ்க்கையில அடிகளை பட்டு நெருக்கத்தோடு கட்டுகளோடு வராங்களா, கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க இது செய்ய மாட்டோம், அதை கொடுக்க மாட்டோம், மேரேஜ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம், அந்த உதவி செய்ய மாட்டோம், தயவு செய்து சொல்லாதீங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய கண்ணீர் இன்னைக்கு இருக்கிறது, இன்னைக்கு எத்தனையோ பேருடைய பாடுகள் இருக்கிறது, இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுடைய வேதனைகள் இருக்கிறது. இந்த வேதனையை வச்சுட்டு எந்த ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜனங்களுடைய வேதனையை சம்பாதித்து வைத்துக் கொண்டு எந்த ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஜாக்கிரதையாக இருங்கள். அந்த 2வது குமாரன், கெட்ட குமாரன், தகப்பனை தேடி வருகிறார். தகப்பனுடைய முகத்தை பார்க்கும்படியாக வருகிறார். பார்க்கும்போது அவங்க அப்பா அவனை பார்த்து சாபத்தை போடல. அந்த தகப்பன் அவர்களை பார்த்து, நீ வராத, உனக்கு சாப்பாடு தர மாட்டேன், அந்த ஆப்ஷனை கொடுக்க மாட்டேன், இந்த ஆப்ஷனை கொடுக்க மாட்டேன், எதுவும் சொல்லல. அப்பா கட்டி அணைத்து கொண்டு சொன்னாராம், என் மகனுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணுங்க ஐயா, என் மகனுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க, என் மகனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுங்கள். ஒரு தகப்பனுடைய இருதயம், சபையில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் இப்படி இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற சபை. இன்னைக்கு வெளியரங்கமாக நம்ம பயங்கரமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைந்து போறது காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட இருதயம் உனக்குள்ளே இருந்தால் இஸ்ரவேலே உனக்கு ஐயோ. சொல்லலாம், நாங்கள் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஐயா, நாங்கள் தான் பரலோகத்துக்கு செல்லுவோம், நாங்கள் தான் பரிசுத்த விசுவாசி என்னவோ நீ சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இருதயத்தோடு வாழ்வாயானால் மற்ற ஜனங்களை, கூட இருக்கிறவர்களை வெறுத்து ஒதுக்கி, அடிப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுக்காம, அடிப்பட்டவர்களை மறுபடியும் அடித்து ஒதுக்கி சபையிலிருந்து வெளியே தள்ளி வைப்பாயானால்
உனக்கு ஐயோ. ஜாக்கிரதையாக இரு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக தெளிவாக பேசுகிறார். பேசுகிற என்ன நீங்க பார்க்க வேண்டாம், தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கட்டப்பட்டவனுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். சபை என்பது விசுவாசியை காண்பிக்கிறது. விசுவாசி என்பவன் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உடைக்கப்பட்டவர்களுக்கு இருதயத்தை, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனத்தை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சபைக்கு தேவன் கொடுக்கிற முதல் எச்சரிப்பு, நொறுக்கப்பட்டவர்களுக்கு, அடிக்கப்பட்டவர்களுக்கு, சபையிலிருந்து வெளியே போனவங்களை மறுபடியும் சபைக்குள்ள கொண்டு வரீங்கன்னா ஆண்டவர் உங்களை தான் சபை என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக இன்னொரு காரியத்திற்கு நேராக வேகமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரம் 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ஜனங்களே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அடுத்தவனுடைய பணத்துல, அடுத்தவனுடைய காரியத்துல நீ என்ன பண்ணாத, வாழாத. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நீ ஒழுங்கா பாரு. இன்னைக்கு சபைகள் ஆடம்பரம் பயங்கரமாக கூடிட்டு போயிருக்குது. சபைகள் எப்படியோ வளர்ந்து கொண்டு எப்படியெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மந்தைய மேய்க்கிற வேலை. கொழுப்ப நல்லா தின்னுட்டு ஆட்டு மந்தைகளை கிடைக்கிற அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொண்டு கொளுத்ததை அடித்து தின்று கொண்டு மந்தையை மேய்க்காமல் போகிறீர்களே, உனக்கு ஐயோ. அடுத்தவனுடைய காரியத்தில் ஆசைப்படாத. ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியத்தை செய்து சந்தோஷமாய் வாழு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு விசுவாசிகளை இன்ஜெக்ஷன் போட்டு உரிகிறது போல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம உரிந்து விடுகிறார்கள். நான் எந்த சபையும் குற்றப்படுத்தும்படியாகவோ குறை சொல்லும்படியாகவோ வரவில்லை. ஆனால் தேவன் என்னுடைய கரத்திலே நீ பேச வேண்டும் என்று சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? கொடு 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 என்று சொல்லி கறந்து எடுக்கிறார்கள். நல்லா வாழ்றாங்க. நான் வாழுவது தப்பு என்று சொல்லவில்லை. வசனம் சொல்லியிருக்கிறது, ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினால் பிழைப்பு உண்டாகும். ஆனா பிழைப்பை யாரு தரார் தெரியுமா? ஆண்டவர் தருகிறார். என்னுடைய ஊழியத்தின் நாட்களில் என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது பல நாட்கள் ஊழியத்திற்கு அவர்களோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கடந்து சென்று இருக்கிறேன். யாருமே இருக்க மாட்டாங்க. பல மணி நேரங்கள் கார்ல நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். பல மணி நேரங்கள் விமானத்தில் நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். என்னுடைய அப்பா என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த ஊழியத்துக்கு போனாலும், எந்த ஊழியத்திற்கு, எந்த வீட்டுக்கு நீ ஜெபம் பண்ண போனாலும் நீ பணத்தை எதிர்பார்த்து போகக்கூடாது. பணம் உடைய வாழ்க்கையில் முக்கியம் அல்ல. ஆண்டவர் உன்னை போஷிப்பார், எப்படியாயும் நடத்துவார். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படியாயும் என்ன போஷிப்பார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே உனக்கு ஐயோ. காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவன் காசுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற, நல்லா தின்னுட்டு நல்லா கொழுப்பா இருக்கிற. ஜாக்கிரதையாக இரு. நாபோத் என்று ஒரு மனுஷனை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகாப் என்று ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா நாபோத்துடைய ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு நினைக்கிறாரு, இதை எப்படியாவது இவனிடத்துல வாங்க வேண்டும் என்று நாபோத்திடத்தில் வந்து பேசுகிறார். ஐயா,
இந்த நிலத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். இவன் சொல்றான், இல்ல இது என்னுடைய முன்னோர்களுடைய நிலம், என்னுடைய தகப்பன், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா எல்லாம் வாழ்ந்த இடம், நான் கொடுக்க முடியாது. ஆனா ஆகாபுக்குள்ள ஒரு மோசமான ஒரு எண்ணம் கடந்து வருது. எப்படிப்பட்ட எண்ணம் தெரியுமா? அதை எப்படியாவது அபகரித்துக் கொள்ள வேண்டும். மனைவியிடத்திலே சொல்லுகிறான். மனைவியிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்படியாயிலும் அபகரித்துக் கொள்ள வேண்டும். கடைசியில் நடக்கிற காரியம், மனைவி ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். இவன் தேவனையும் ராஜாவையும் எதிர்த்து பேசினான் என்று சொல்லி அவனை கொலை செய்து விடுகிறாள். கடைசியில் கடந்து வந்த ஒரு பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், நீ மரித்து விடுவாய். தேவனுடைய சாபம் மரணத்தில் கொண்டு விடுகிறது. இன்னைக்கு சுபபோக வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஜாக்கிரதையாக இரு. மனிதர்களை கறந்து, விசுவாசிகளை கறந்து நீ இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஜாக்கிரதையாக இரு. ஆண்டவர் இன்னைக்கு உரைக்கிறார், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஐயோ. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்து பார். பிறருக்கு சந்தோஷமா இருக்கிறத கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் தேவன் பிரியமாக இருக்கிறார். மனசுல என்ன யோசிங்களோ அதை தேவனுக்கு கொடுத்தா போதும். பாஸ்டர் சொல்றாரா, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த விசுவாசி சொன்னாங்க, இந்த விசுவாசி சொன்னாங்க, தேவனுக்கு நீங்க அப்படிலாம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்குள்ள பண மதிப்புல 1 ரூபாய் எடுத்து தேவனுடைய காணிக்கை பெட்டியில போட்டாலும் அந்த 1 ரூபாய்க்கு தேவன் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சிலர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஊழியக்காரர் இடத்துல நான் மாசம் தசம பாகம் எனக்கு கிடைக்கிற 10 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன்னா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நிச்சயமா முடியாது. 1 ரூபாயை கொடுத்தா கூட தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறது என்பது காசு மட்டும் கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு கொடுன்னு சொல்லி காணிக்கப்பட்டி நிரம்பி கொண்டிருக்கிறது நல்லதுதான், ஆசீர்வாதம் தான். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா கொடுங்கள் என்பது உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஜெப நேரத்தை கூட்டணும், வேத வாசிப்பு நேரத்தை கூட்டணும். தேவனோடு செலவு பண்ணுகிற நேரத்தை எப்பொழுது நீங்கள் அதிகரிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு தேவனுடைய சபையில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாளே, ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள். இது எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்த திசையில கேட்டுக்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட இருதயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாலும், என்னைக்கும் ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருக்கணும், என்னைக்கும் சந்தோஷத்தையே பேசிட்டு இருக்கணும். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு என்ன கட்டளையிட்டனோ அதை போய் சொல்லு. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்றாரு. சும்மாவா விருப்பத்திற்கு ஆசீர்வாதம் என்னைக்கும் ஆசீர்வாதம் உயர்த்துவாரு, தாங்குவாரு, தப்புவிப்பாரு. போதும். சில நேரத்தில் ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. மனம் திரும்பி விடு. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய வழியை பாருங்கள். மனிதரை நம்பி இருந்திருக்கலாம், மனிதரை நம்புறதை விட்டுட்டு ஆண்டவரை நம்புங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 காரியத்தை திட்டமும் தெளிவுமாக ஒரு சபையின் எச்சரிப்புக்காக எப்படி ஒரு சபை இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, சபை என்பது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய சமூகத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தை யூடியூப்ல கேட்கிறீங்களோ, you are also a church of God. நீங்களும் தேவனுடைய சபையாக இருக்கிறீர்கள். கட்டப்பட்டவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். 2வது பார்க்கிறோம், அடுத்தவனுடைய நிலத்தையோ அடுத்தவருடைய காரியத்தையோ காணிக்கை என்கிற பேரிலையோ எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க என்ன பண்ணக்கூடாது?
வாங்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. மனப்பூர்வமா யாரு கொடுக்கிறாங்களோ அவங்க கொடுக்கட்டும். யாரு மனமுகந்து உற்சாகமா கொடுக்கிறாங்களோ அவங்க கொடுக்கட்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். தேவன் அவர்களை தான் நேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு ஐயோ என்கிற நிலைமை மாறி இஸ்ரவேலை கர்த்தர் விடுவிக்கிற நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு, தேவையில்லாத அக்கிரமான காரியத்தை ஒதுக்கி வச்சுட்டு, தேவனுடைய சமூகத்தை அந்த 2வது குமாரன், கெட்ட குமாரன் வந்தது போல, ஆண்டவரே நாங்கள் எங்களை உம்மிடத்துல கொண்டு வருகிறோம் அப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமா இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலுக்கு வரும் துன்பங்களை மாற்றி ஒரு செழிப்பான கானான் தேசத்திற்குள்ள, ஒரு செழிப்பான கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து விட தேவன் வல்லமை உள்ளவரானால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக தேவன் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்ளும். ஆண்டவரே, உடைக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட குடும்பத்திற்கு எங்களுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்பா. இனி எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம். எங்களுடைய சபையில் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை, நொறுக்கப்பட்டவர்களை, வியாதியோடு இருக்கிறவங்களை நாங்கள் திரும்ப கொண்டு வர்றோம்ப்பா. நீங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் ஊழியத்தையும் பலுகி பெருக பண்ணுவார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். விசுவாசிகளுடைய குடும்பம், இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். கட்டுகள் உடையும். கர்த்தர் ஒரு செல்வத்தை, ஒரு செழிப்பை இந்த சபைகளை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய